இறையேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, அடிப்படை தகுதி, பேசிக் குவாலிஃபிகேஷன். பொதுவாகவே இந்த சமுதாயம் ஒரு வரையறையை வரைந்து வைத்திருக்கிறது. இந்த தகுதி இருந்தால் தான் இவருக்கு இந்த இடத்தில் வேலை கிடைக்கும், இந்த கிராஜுவேஷன் இவர் முடித்திருந்தால் தான் இங்கு இவருக்கு நல்ல ஒரு ஊதியத்தோடு வேலை கிடைக்கும். The basic qualification, ஒரு மனிதனுக்கு ஒரு அடிப்படை தகுதி மிகவும் முக்கியம் என்று இந்த சமுதாயம் ஒரு வரையறையை வரைந்து வைத்திருக்கிறது. ஆனால் கடவுள் பார்வையில் ஒரு அடிப்படை தகுதி இருக்கிறது. அந்த தகுதி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த தகுதியின் நிமித்தமே அவன் வாழ்விலே ஆசீரையும் நிறைவான பண்புகளையும் பெற்றுக்கொள்கிறான். அந்த பண்பு நலன்கள் தான் அவனது பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ற ஒரு உண்மையான அர்த்தங்களை இறைவன் வரையறைத்து இன்று நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். குழந்தையின் உள்ளம் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன். நமது மனித வாழ்க்கையிலே கிறிஸ்துவன் என்ற ஒரு அடிப்படை தகுதியை நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த தகுதி என்னவென்றால் குழந்தையின் உள்ளம் என்பதை இறைவன் என்று மேன்மையோடு கற்றுத்தர விரும்புகிறார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கி, இதோ இந்த மாதத்தின் முதல் நாளில் இறைவனின் அருள் நிறைவாக உங்களோடு தங்கி, வருகின்ற ஒவ்வொரு நாட்களும் இறைவனின் அருட்கரம் உங்களோடு இணைந்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, அடிப்படை தகுதி, the basic qualification, அதன் அர்த்தம் தான் என்ன என்பதை வார்த்தையோடு சிந்திப்போம். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனதால் ஒன்று என்ற வாக்கியத்தை பலமுறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், கேட்டும் இருக்கிறோம். குழந்தையின் மனமும் இறைவனின் மனமும் ஓரளவுக்கு ஒன்று போல் இருக்கக்கூடியது என்ற காரணத்தினாலே இயேசு இன்றைய நற்செய்தியில் கூறுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தொகையோருக்கு உரியது என்று கூறுகிறார். இறையாட்சியை சிறுவில்லை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று மார்க்கு 10:14-15 தெளிவுபடுத்துகிறார். ஃபர்ஸ்ட், அவர் தகுதி, நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். நான் இந்த கிராஜுவேஷன் முடிச்சிட்டேன், நான் இங்க பல பட்டங்களை வாங்கிவிட்டேன், இனி எனக்கு தகுந்த ஊதியத்தோடு தகுதியான நிலையிலே நான் உயர்ந்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு கடவுள் நமக்கு ஒரு கிராஜுவேஷன் டெஸ்ட் வச்சிருக்கார். இந்த கிராஜுவேஷன் உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இந்த தகுதி உங்களோடு இருக்கிறதா என்பதை சற்று சிந்தியுங்கள் அன்புள்ளம் கொண்டவர்களே. ஆமாங்க, ஒரு குழந்தையின் மனநிலையை பெற்றிருக்க வேண்டும் என்பது தான் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஒரு தகுதி. கடவுள் வரையறைத்து வைத்திருக்கிற ஒரு தகுதி குழந்தையின் மனநிலை என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் தங்களை எப்போதும் முன்னிலைப்படுத்தாது, தங்களை பற்றி பெருமை அடித்துக் கொள்ளாமல் தாழ்ச்சி என்ற புண்ணியத்தை கொண்டிருப்பார். குழந்தைகள் எல்லோரையும் நம்புவர், மனிதர்களிடம் நம்பகத்தன்மை கொண்டிருப்பர், கசப்புகளையும் வெறுப்புகளையும் பகைமை உணர்வுகளையும் மனங்களில் வைத்துக் கொள்ளாது எளிதில் மறந்து ஏற்றுக்கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். ஆனால் இன்று மனிதர்களாகிய நாம் பலவிதமான சுயநல வர்க்கங்களாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் குழந்தையின் மனம் தகுந்த தகுதி, அதுதான் கடவுளின் முழுமையான உண்மையை அறிந்து கொண்டு கடவுளோடு பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழி என்பதையும் கடவுள் என்று சொல்லித் தருகிறார். என்னதான் பணம் பட்டம் இதெல்லாம் இருந்தாலும் கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு உண்மையான கிராஜுவேஷன், 3 வருஷம் 6 வருஷம் படிச்சு முடிச்சு நான் அந்த பட்டத்தை வாங்கிட்டேன், டாக்டரேட் முடிச்சுட்டேன், எம்ஃபில் முடிச்சுட்டேன், இதுதான் எனக்கு உயர்ந்ததை தருகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் அன்புமிக்கவர்களே. ஆனால் கடவுள் வைத்த ஒரு தகுதி, அவர் வைத்த ஒரு அந்த கிராஜுவேஷன் கடவுளின் உள்ளம், முழுமையாக குழந்தையின் மனதை கொண்டு வாழுங்கள் என்று சொல்லுவதுதான். ஆம், ஏனென்றால் இத்தகைய மனநிலை கடவுளுக்கு ஏற்புடையது என்று இயேசு சுட்டி காட்டுகிறார். நமக்கும் கடவுளுக்கும் நமக்கும் பிறருக்கும் உள்ள உறவில் நம்பிக்கையும் அன்பும் மகிழ்ச்சியும் தாழ்ச்சியும் இருந்தால் இறையாட்சியை முழுமையாக நாம் உணர்ந்து கொள்ள முடியும்
எனவே இறைவனோடு இணைந்து கொள்ள ஒரு வகையான கிராஜுவேஷன், ஒரு வகையான பட்ட படிப்பு இருக்கிறது என்றால் அது குழந்தையின் மனநிலை என்பதை நாம் அறிந்து கொண்டு அந்த பட்டத்தை நமது வாழ்விலை பெற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வோம். இந்த குழந்தையின் மனம் உங்களை உயர்த்தும், உங்களை இறைவனோடு ஒன்று சேர்க்கும், இறைவன் பிள்ளையாக இந்த மண்ணுலகளை நிலைத்திருக்க வைக்கும் என்பதை உணர்ந்து செயல்படுவோம். ஆசீர்வாதம் என்றென்றும் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இந்த மாதத்தின் முதல் நாளில் நாங்களும் ஒரு பட்டங்களை பெற்று வாழ, குழந்தையின் மனநிலையோடு வாழ எங்களுக்கு கற்பித்திருக்கிறீர். அந்த குழந்தையின் மனநிலையை எங்கள் உள்ளத்தில் பதிய வைத்து ஒருவர் இன்னொருவரை ஏற்றுக்கொண்டு அன்பின் பாதையில் பயணிக்க எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.